ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டே. ஸோ நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா தாங்க காலையிலே வந்து இன்றைக்கி ரொம்ப போர் அடிச்சது. வீட்டில் வேறு சும்மா வெட்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்ட்டு நானும் கிளம்பிட்டேன் நான். ஸோ இந்த வீடியோ வந்து நல்லா சூப்பராக இருக்க போது, நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் திருவனந்தபுரம் ஹைவே ரோடுக்கிட்ட இருக்கேன். ஸோ இங்கேருந்து நம்ம vlog ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கீப் வாட்ச். ஸோ கீப் வாட்சிங் த வீடியோ. இன்றைக்கி வந்து எக்ஸாக்டாக நான் எங்கே போகிறேன்னு தெரியல. லொக்கேஷன் அப்படி கார் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் அப்படி எங்கேயாச்சும் போக வேண்டியது. என் கூட வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது, என் ஒய்ஃப் ஜென்சி இருக்கா. கேமரா ரொம்ப ஷைனஸ், ஸோ அதனால் வந்து கேமராவில் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஸோ அவள் தான் வந்து கேமரா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கா. கேமராவில் ஒரு வாட்டி ஃபேஸை காட்டுன்னு சொன்னேன், ஃபேஸெல்லாம் காட்ட மாட்டாலும். ரொம்ப வெக்கமாக வருதான். அப்படி தானே? ஓகே, கேமரா ஹோல்ட் பண்ணு, அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோ. ஓகே, நம்ம இப்போ இந்த டிரைவ் ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு பின்னால் காரை நம்ம வருதான்னு பார்த்துட்டு காரை நம்ம மூவ் பண்ணுறோம். ஃபேஸை ஒரு வாட்டியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டியா? ஒரு வாட்டியாக ஹாய் ஹாய் காட்டுறே, காட்ட மாட்டியா? ஏன்? ஒரு வாட்டி காட்டலாம்ல? காட்ட மாட்டாளாம். ஒரு வாட்டி கூட ஃபேஸை காட்ட மாட்டாளாம். அவ்வளோ கொஞ்சம் ஷைனஸா, அப்படி தானே? ஏன்? ஆமாம். ஆனால் வந்து அவளுக்கு வந்து நிறைய பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுல வந்து அவளுக்கு ரொம்பவே இஷ்டம். ஸோ அதனால் வந்து எங்கே போனாலும் கூட வரேன்ட்டா. சரி ஓகேவா போகலான்ட்டு அவனையும் கூட்டிகிட்டு நானும் போயிட்டுருக்கேன். ஆனால் அந்த கிளைமேட்டு தான், எப்போ மழை வருது எப்போ வெயில் அடிக்குதுன்னே தெரிலங்க அந்த கன்னியாகுமரியில். நேற்று பார்த்தீங்கன்னா சரியான மழை, இன்னைக்கு காலையிலே நல்ல மழை. கரெக்டாக இப்போ மழை இல்லை. இப்போ நாங்கள் ஏதாச்சும் ஒரு லொக்கேஷன் போவோம், மழை ஸ்டார்ட் ஆகிடும். அதான் நடக்க போகுது. இப்போதைக்கு கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இல்லை, இருந்தாலும் கிளைமேட் வந்து ஒரு இதுவாக தான் இருக்குது, சரியில்லை. ஹே காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா பத்மநாபபுரம் கோயில் தான் போயிட்டுருக்கோம். நான் வேறு யாரும் கிடையாது, நான் ஜென்சி அப்புறம் வந்து ஜோயல் 4 பேர் தான் வந்து வந்து பேலஸ், கோயில் கிடையாது பேலஸுக்கு போயிட்டுருக்கோம். அப்படி தானே? என்ன ஒரு ஹாய் சொல்லு. ஓகேக்கா. இதுதான் அந்த பத்மநாபபுரம் பேலஸ் மியூசியம் ஆன்டிக்யூட்டி. ஃபைனலி வி ரீச். இதான் நம்ம உள்ள என்ட்ரன்ஸ். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா செப்பலை கழட்டணும்னு சொல்லிட்டாங்க. செப்பலை கழட்டிட்டு தான் உள்ளே விடுவாங்களாம், செப்பலோட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து செப்பலை கழட்டிட்டு தான் நாங்கள் போகிறோம். அதுக்குன்னு தனி கவுண்டர்லாம் வச்சுருக்காங்க. மக்களே வந்தோடனே செப்பலை கழட்ட வச்சுட்டாங்க. செப்பலை கழட்டிட்டு தான் போகணுமா, அதுக்கு டோக்கன் வந்து 6 ரூபா போட்டிருக்கு நாங்கள் 3 பேருக்கும். ஸோ இதை கழட்டிட்டு தான் நாங்கள் உள்ளே போக போகிறோம். மழை வேறு பெய்யுது, இதில் வேறு செப்பலை கழட்ட வச்சுட்டாங்க. நானும் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து வரேன் கன்னியாகுமரியில் இருந்துட்டு. நானே இந்த இடத்துக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். உள்ள இன்னும் ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது, அங்கே நீ எவ்வளோ பிடுங்க போகிறாங்கன்னு தெரியல. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே இருக்க வந்து பழங்கால அருங்காட்சியகம், இதில் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பர், எல்லாம் வளைச்சி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நாங்கள் மட்டும்தான் டேரக்ட் யூடியூப் கவுண்டருக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். மக்களே டிக்கெட் கவுண்டருக்குள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே இனி எவ்வளோ சார்ஜஸ் போட போகிறாங்கன்னு தெரியல. ஃபைனலி உள்ள சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. ஆனால் உள்ள கேமரா நாட் அலோட். வீடியோ உள்ள எடுக்கணும்னா 2200 ரூபா சம்திங் வந்து பே பண்ணணுமா. ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல காய்ஸ். அவ்வளோதான், உள்ள போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு மட்டும் தான் வந்தோம். வீடியோனால எடுக்க முடியல. வீடியோ எடுக்கலான்னு உள்ள போய் கடைசியில் ஒன்றுமே எடுக்க முடியல.
ஆமாம், உள்ள ஃபுல்லாக ரூம். அதனால் இருந்தாலும் அதை சுற்றி மொத்தம் சுற்றி பார்த்து வர்றதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆயிருக்கு. சாய் ரெஸ்டாரண்ட், சாய் கேஃப் கரெக்டாக எங்கே இருக்கு? இது கரெக்டாக இது என்ன பிளேஸ்? சாயங்குழியா, சிவகங்கையா? சாயங்குழி. சாயங்குழின்ற பாருங்க, சாயங்குழி அங்கே இருக்குது. இது வந்து கலியங்காடு கிட்ட. இது நான் ஆல்ரெடி வந்து ஒன் டைம் வந்து நான் காஃபி வித் நல்ல ஒரு உளுந்த வடை, அதாவது மெது வடை சாப்பிட்ருக்கேன். செம்ம டேஸ்ட்டு, செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து இங்கே வந்திருக்கேன். டீ கடையில் எங்கடா சர்பத் ஊற்றி இருக்கும்? சர்பத் இல்லை, ஆக்சுவலாக என்ன தண்ணிக்குள்ள வந்து ஜீரகம் போட்டிருக்காங்க. இது ரெட் கலர்ல இருக்கு. ஆனால் சர்பத் ஸ்மெல் தானே வருது. சர்பத் தான் ஊற்றிருக்காங்க. சர்பத். ஏய் ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஏய் ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஃபேஸை காட்டிட்டோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸை காட்ட மாட்டேன். ஆமாம், நாங்கள் ஆர்டர் பண்ண வடையும் சட்னி வந்து வந்துடுச்சு. ஸோ அதை நீ டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது தான். வடை வந்து லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சூடு கொஞ்சம் ஆறி தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் வரும்போது வந்து நல்லாவே சூடாக இருந்தது. பட் இந்த டைம் வந்து சூடு கம்மியாக தான் இருக்காங்க. அந்த டைம் வந்து எப்போ போட்டாங்கன்னு தெரில, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்களும் வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக அப்படி பேசிக்கிட்டு ரிலாக்ஸாக அப்படி உட்காந்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் வந்து டீயும் வந்துடுச்சு. ஸோ அந்த டீயும் குடிச்சிட்டு அப்படி ரிலாக்ஸாக இருந்தோம். டீயும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஜென்சி பார்த்தீங்கன்னா அவங்க டீ காஃபியில் அவங்க குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மில்கோட ஸ்மெல் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஒன்லி மேங்கோ மில்க் ஷேக் அண்ட் ஆப்பிள் மில்க் ஷேக் அதில் அந்த மாதிரி ஜூஸ் வச்சா தான் அவங்க குடிப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து டீ ஆர்டர் பண்ணலை. டீயுமே வந்து பார்த்திங்கன்னா சூடாக நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த ரோட்டில் திருவனந்தபுரம் நாகர்கோவில் ஹைவே ரோட் யாராச்சும் போனீங்கன்னா இந்த கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக வீடியோ கூட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேசுகிறது வந்து ஆடியோ இருந்துச்சு. நான் ஏன் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தேன்னா, பேக்ரவுண்டில் ஒரு நல்ல ஒரு பாட்டு போயிட்டு இருந்தது. காப்பிரைட்ஸ் வந்து யூடியூப்லேருந்து வந்துடும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு வேண்டி தான் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து இதில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். என்ன பண்ணுறது, டீ கடையிலலாம் சாங் போட்டு வச்சுருக்காங்க, சொல்ல முடியாது. அண்ட் ஆல்சோ அந்த லொக்கேஷன் வந்து சூப்பரான லொக்கேஷன். ஸோ யாராச்சும் வந்தாக்க மஸ்ட் ட்ரை. ஆமாம் மக்களை, காலில் ஒரு சின்ன ஒரு கார் ஆக்சிடென்ட். இப்போ பாருங்க, கார் வந்து சின்ன டேமேஜ் ஆயிடுச்சு. சின்ன ஒரு ஒன்றும் கிடையாது. ரிவர்ஸ் எடுக்கும் போது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு தட்டுப்பட்டு கார் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எப்படி இந்த வீடியோ வந்து வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து பார்ப்பீங்க, பார்த்து இந்த என்னென்ன வந்து கழுவி ஊத போறீங்கன்னு தெரியல. காரை வந்து டேமேஜ் பண்ணிருங்க. நானும் வந்து பார்த்தா ஓட்டினேன், ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு. அதில் வந்து இப்படி ஆகி போச்சு. சரி, ஓகே, நல்லா பார்த்தா தான் தெரியும். அகைன் வந்து கிளைமேட் வந்து மாறிடுச்சு. மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். செம்மையாக மழை வரப்போகுது. இப்போ நேரம் ஒரு 1 hour வெயில் அடிச்சுன்னா இங்கே வந்து அடுத்த half an hour வந்து நல்ல க்ளவுடியாக இருட்டிட்டு வருது. மழை வரக்கூடிய சிச்சுவேஷன் தான். மழை தான் வரப்போகுது.
ஸோ ஃபைனலி guys இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி வந்து சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். அண்டில் தி சைனிங் ஆஃப் ஃப்ரம் சுமந்த் அண்ட் ஜென்சி. பை. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரியான சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தி சைனிங் ஃப்ரம் சுமந்த். பை.